ம். அப்படியே வரைஞ்சிட்டு அவங்க வரைஞ்சி வந்து என்னமோ ஒன்று செய்வாங்க, ஒரு கோடு கிழிப்பாங்க அப்படின்னு கோடு கிழிப்பாங்க, இவங்க வந்து அதை வந்து ஒரு ஓவியமாக மாற்றிடுவாங்க. அதை மாதிரி ம். உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னாரு. ம். என்னைய கூட்டிகிட்டு போனாலும் சும்மா இருக்க மாட்டாம சும்மா வம்பு மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்போமே அப்படின்னு. வேடிக்கை பார்ப்பது. அந்த ஆள் என்ன சொல்லிட்டாப்புல, ஓ செய்வார் தாராளம், ரஞ்சித் என்ன வேணாலும் செய்வாருங்க, நீங்கள் கோடு போடுங்கன்ட்டு ஒரு போர்டு ஒன்று தூக்கிட்டு வந்து அந்த பேனா அவங்க எழுதி போடுறதுக்கு ஒயிட் போர்டு அந்த ஒயிட் போர்டு பேனா இருக்கும்ல, அது 3 கலரில் வச்சு ஒரு கோடை போட்டுறாங்க. யாரோ ஒருத்தவங்க இன்னமும் ஒரு கோடை போட்டாங்க, இதை என்னமா செய்யுங்க அப்படின்னா, அந்த அந்த பழமொழி ஒன்று இருக்கு இல்லையா, நாய் வேஷம் போட்டாச்சுன்னா குறைச்சி தான் ஆகணும். குறைச்சுதான் ஆகணும். இப்போ வந்து உட்காந்து அதை டக்குன்னு மாற்றிக்கிட்டேன். என்னம்மா அப்படி ஒன்றும் வித்தியாசம், ஒன்றும் ஒரு பெரிய டிஃபிகல்ட் ஒன்றும் கிடையாது. அதை மாற்றி காட்டேன், இப்படி இருக்குது அது, அப்படி வந்து அப்படி வந்துருச்சு. ஒன்று ஆஹா பிரமாதம் சார், ரொம்ப நான் வந்துருச்சு சார். ஆமாங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். அப்போ சார் அப்போ எனக்கு ஒரு ஐடியா வருது சார்ன்ட்டு அவர் இன்னொரு என்னமோ ஒன்று போட்டார். அவர் கொஞ்சம் இந்த டிப்பிக்கல் பிராமின் லுக்கு, நாமம்லாம் போட்டுக்கிட்டு அப்படி வந்திருந்தார். ஒரு வேஷ்டி கட்டி பஞ்சகச்சம் கட்டி அப்படி இருந்தார். ஆக்சுவலாக வந்து அப்படி தான் எப்பயுமே இருப்பாருன்னா இல்லை, ஆஃபீஸ் பரப்ப வர மாதிரி. இது என்னமோ கொஞ்சம் வேடிக்கை வந்திருக்காரு. ஆனால் டிப்பிக்கல் அந்த அயங்கார் லுக்கு. ஒரு கோடு போட்டார், இப்படி ஒரு கோடு போட்டார், அப்படி ஒரு கோடு போட்டார். ஒரு லேசாக ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துச்சு. நான் வந்து அதை ஒரு நோட் புக் மாதிரி ஆக்கி அதில் வந்து பஞ்சாங்கம் வரைஞ்சிட்டேன். அவர் கட்டம் போட்டதை வந்து பஞ்சாங்கம் வைக்கணும். அவ்வளவுதான். அவர் பஞ்சாங்கம் தாங்க பார்ப்பாரு, அதனால பஞ்சாங்கத்தை வரைஞ்சேன். இப்படி ஜோக் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ இதை ஏன் இப்படி செய்கிறீங்க, இதை வந்து வேற மாதிரி ஏன் யோசிச்சு பார்க்காம அப்படின்ட்டு யாரோ ஒருத்தவங்க என்னமோ ஒன்று கேள்வி கேட்டாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து நான் வந்து ஒரு இப்போ பஞ்சாங்கம் ஒன்று வரைஞ்சேன், ஒரு மான் ஒன்று வரைஞ்சேன், ஒரு 2 காக்கா உட்காந்து, ஒருத்தர் வந்து அப்படி வந்து 2 பேனா வச்சு அப்படி கிரிக்கிட்டார், இன்னொரு அப்படி கிரிக்கிட்டு போயிட்டார். 2 காக்கா உட்காந்து ஒன்றை பார்த்து இன்னொன்று கத்திட்டு இருக்கிற மாதிரி அதை மாற்றினேன். இதே இது 2 காக்கா பத்திரம் வரைஞ்சிருந்து, இதே ஒரு மான் பத்திரம் வரைஞ்சிருந்து, இதே ஒரு நோட் புக் பத்திரம் வரைஞ்சிருந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமா? இருந்திருக்காது. இது என்னமோ ஒன்று வரைஞ்சாங்க, அதை நான் இப்படி மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறதுனால இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்போ அப்படியே வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு லேடி வந்துருச்சு. சார் நான் ஒன்று வரைகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உட்காந்து சீரியஸாக உட்காந்து, அந்த மாதிரி டிராயிங் வரைக்கும் போல இருக்கு, உட்காந்து ஒரு 2-3 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தட்டு முன்னாடி இருக்குது, பின்னாடி வந்து ஒரு கோயில் தெரிஞ்சு, சார் இது என்ன அப்படின்ட்டு. எங்க இருந்தால் கம்ப்ளீட்டாக படம் வரைஞ்சி முடிச்சிட்டிங்களே, இதில் நான் என்ன வரைகிறதுக்கு இருக்குன்னு. அந்த மாதிரி இங்கே நம்ம இதை போட்டிருந்தோம்னா இட்ஸ் கம்ப்ளீட் சென்ட் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே இந்த இடத்துல இந்த கோடு போட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து என்னமாச்சும் வரணும், இத பேலன்ஸ் பண்ணா இன்னொன்னு நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று என்னமாச்சும் வரணும். அப்போ நான் வந்து அதை யோசிப்பேன், என்ன வரையலாம் அப்படின்னு. நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு செடி ஒன்று இருக்கிற மாதிரியும், அப்போ அந்த செடி அப்படியே வருது, அங்கேருந்து அப்படியே வருது, அங்கேருந்து அந்த ஒரு கிளை வந்து அப்படி வருது இருக்குது. இது நான் சும்மா கீறி வச்சுருக்கேன். இது என்னமாச்சும் ஆனாலும் ஆகலாம், போனாலும் போகலாம், அப்படியே அப்படியே வருது அங்கே. இப்ப நம்ம 2 லேயர் அக்ரிலிக்ல பண்ணிக்கிறோம் என்ன சார்? என்னம்மா? இப்ப 2 லேயர் நம்ம அக்ரிலிக்ல பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமா 3வது லேயர் ஆகும். ஆமாம், அதாவது 2 ஸ்டேஜ் லேயர் அப்படின்றத விட 2 ஸ்டேஜ். ஒரு டிராயிங் ஒன்று போட்டுறோம், ஏன்னா உடனே காஞ்சிரும், அடுத்த கலர் நம்ம வச்சிடலாம். இப்போ நான் வந்து ரெஃபரன்ஸுக்கு ஓரளவுக்கு போய்க்கிறேன். ஃபார் அதை ஒரு சிஸ்டமாக அப்படி வச்சுக்கிறது, ரெஃபரன்ஸ்னு சொல்கிறது ஒன்று வச்சுக்கிறது வந்து நல்லதுன்னு. என்ன செய்கிறேன் நான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தக்காளி இருக்கிற மாதிரி போட போகிறேன்.
இங்கேருந்து அப்படி வருது. அந்த இடத்துல ஒரு தக்காளி ஒன்று இருக்குது. ஓகே சார். அங்கே ஒரு தக்காளி இருக்குது. நான் வந்து எக்ஸாக்டாக டிராயிங் போட்டுக்கிட்டுல, ஏன்னா கலர் வைக்கும்போது எப்படி வேணாலும் மாறிக்கிடலாம் இல்லையா. இந்த இடத்துல இன்னொரு தக்காளி இருக்குது. அந்த தக்காளியோடைய இது அடுப்பு ஜாயின் ஆகுது. அப்படி வருது. இந்த இடத்துல கொஞ்சம் இலை ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு இலை ஒன்று இருக்குது. அப்படி ஒரு இலை இருக்குது. அங்கே ஒரு சிறுசாக ஒரு இலை ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு இலை ஒன்று இருக்குது. ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, எப்படி வேணாலும் இருக்கலாம். எவ்வளோக்குள்ள சிம்பிளாக இருக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள சிம்பிளாக இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒன்று போடுறேன். இப்போ இதை வந்து நான் வந்து என்ன செய்ய பார்க்குறேன், இது இங்கே தக்காளி இது இருக்குது. தக்காளியை வந்து நான் என்ன செய்ய பார்க்குறேன், அங்கேருந்து இது தேங்காய் ஆக்குறேன். இந்த இடத்து இது வரைக்கும் தேங்காய் வருது. அப்படியே தேங்காயை வந்துட்டு இங்கே வந்து அது தக்காளியாக மாறிடுது. அந்த தக்காளியும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தக்காளியாக இருக்குது. அப்படி நீளமாக மேல தேங்காய் வச்சுட்டு கீழே தக்காளி ஆக்கிடுறீங்க. தக்காளி மாதிரி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அதை வந்து நான் வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. இங்கே ஒரு தக்காளி ஒன்று போட பார்க்குறேன். அந்த தக்காளி என்ன செய்ய பார்க்குறேன்னா, ஒரு பூ ஒன்று, தக்காளி பூவே. தக்காளி பூ வந்து சிறுசாக இருக்கும். இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அதாவது தக்காளி பூ வந்து இதோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் தக்காளி பூ. ஆனால் இங்கே தக்காளி பூவை நான் பெருசாக போடுறேன். நான் எனக்கு எல்லா லிபர்ட்டியும் இருக்கேன். நான் எனக்கு என்ன இஷ்டமோ அதை நான் செய்யலாம். ஆனால் என்னன்னா, நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நிறைய தடவை இதை சொல்லுவேன், இந்த வார்த்தையை சொல்லுவேன். என்னன்னா, டீட்டெயிலிங் இஸ் த லிபர்ட்டி ஆஃப் அ மாஸ்டர் அப்படின்னா. டிராயிங் வந்து ஷுவரா செஞ்சதுக்கு அப்புறம் தான், டிராயிங் வந்து பக்காவா இருக்கு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் டீட்டெயிலிங் வந்து செய்யணும். ஆமா, டிராயிங் வந்து சரியா செய்யாம டீட்டெயிலிங்க்கு நம்ம போனோம் அப்படின்னா வேடிக்கையா இருக்கும் பார்க்கறதுக்கு. டீட்டெயிலிங் ஒருவேளை சரியா வந்துடலாம், ஆனா வேடிக்கையா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. இப்ப எனக்கு அந்த அந்த இந்த அந்த இது வந்து அந்த பூவோடைய பெட்டல், இது பூவோடைய பெட்டல், இது பூவோடைய செப்பல். அப்ப இது அந்த கிரீனிஷா அந்த இடத்துல வந்துச்சுன்னா அது இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிளீனா கரெக்டா இருக்கு இல்லையா. அதுதான் சொல்றேன் டிராயிங் வந்து தெரியறதுன்னு. இப்படி நீங்க ஃப்ளவரை வரைகிறது ஹைராக்கியா இருக்கு, பிரின்சிபல் ஆஃப் எலிமெண்ட்ல வர்ற மாதிரி இருக்காதா சார்? சரி, பிரின்சிபல் ஆஃப் ஆர்ட்ல வருது. ஒரு காம்போசிஷன் எப்படி செய்யறதுன்றது வந்து அன்னைக்கு போன கிளாஸ்ல நம்ம பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் இல்லையா. அது பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னோம்னா, பேலன்ஸ் வந்து எப்படி பண்றது, காம்போசிஷன் எப்படி பண்றது. நான் செஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கேமா. ஓகே சார், ஓகே சார். காம்போசிஷன் எப்படி பண்றது, அப்போ பேலன்ஸ்ன்றது என்ன, எப்படி கொண்டாடுறதுன்னு. ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த சீனை வந்து நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். நான் கரெக்டாக இங்கிருந்து இவ்வளோ தூரத்துக்கா பார்த்துருப்பேன், இங்கிருந்து இல்ல ரெண்டு சைடும் அப்படியே பார்த்துருப்போம். ஆமாம், நான் வந்து இந்த இடத்த குறைச்சலாவும் இந்த இடத்த கூடவும் பார்த்துருக்கலாம். அதனால தான் இப்படி கம்போஸ் பண்ணுறேன். ஒருவேளை நான் வந்து இந்த பூவை இப்படி திருப்பி வச்சுட்டு இங்கே வந்து இன்னொரு ஒரு ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் எடுத்து இந்த இடத்த ஜாஸ்தி பார்த்துருந்தேன்னா நான் இங்கே விஷயங்கள் ஜாஸ்தி காட்டுவேன். அப்போ காம்போசிஷன்ன்றது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் விஷயம் கிடையாது. காம்போசிஷனை வந்து சொல்லித்தரவும் முடியாது, நமக்கா தெரியணும். காம்போசிஷன்ன்றது வந்து நம்ம மனசுல இது நல்லா இருக்குன்னு தோன்றது தான் காம்போசிஷன்.
ஓகே. இப்ப இது ஒரு இதுக்கு ஆ, தியரி எல்லாம் கிடையாது. இப்படிதான் இருக்கணும். இது பேலன்ஸ்ட் ஆகுறதுக்கு கிடையாது. அது இப்படிதான் அது அது அப்படியெல்லாம் ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டுலாம் இருப்பாங்க. ட்ரையாங்குலர் காம்போசிஷன். அதாவது என்னன்னா, ம். ஆஹ், என்னமோ கிடைச்சிச்சு, அவசரத்துக்கு ஒன்று சமையல் பண்ணிட்டோம். ம். பார்த்தா பசி, எல்லாருக்கும் பசி. அதனால தான் நான் ஆ. அவசரமாக சமையல் பண்ணுறோம். ஆ. பயங்கர ஆஹா பிரமாதமாக இருக்கு. அது கொஞ்சம் போல் அந்த புளிப்பு சேர்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதான் நல்லா இருக்கும். கடைசியில் ஒன்றுமே கிடையாது. அங்கே என்னமோ புளிச்சக்கீரை இருந்துச்சு, அதை கொஞ்சம் 4 பிடிங்கி போட்டது வந்து அந்த ஆளுக்கு பக்கத்தில் போயிருக்கு. ஆ. அது அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் காம்போசிஷன் வந்து ட்ரையாங்கிள் காம்போசிஷன். இது அவங்க அப்படிலாம் யோசிச்சு பார்த்து செய்யலை. அது இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு செஞ்சுட்டாங்க. ஓகே. நான் ஒரு புக் படிச்சேன் சார். ஆண்ட்ரூ லியூஸோட கிரியேட்டிவ் இல்லுஸ்ட்ரேஷன் ஒரு புக் இருக்குல்ல சார். ஆமாம். ஆ. ஆ. அதுல இப்படியெல்லாம் ஸ்டெப்ஸ் அப்படிலாம் ஸ்டெப்ஸ் ஒரு கிரியேட்டிவ் டிராயிங்க்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமாம். அப்ப இதெல்லாம் அவங்க அவங்க ஒரு பெயிண்டிங் எடுத்து அவங்க சும்மா என்ன சொல்றது, அனலைஸ் படிச்சு பண்ணியிருக்காங்க. அனலைஸ் பண்ணிட்டு வர்றது கரெக்டா சார்? ஆமாம். ஆமாம். அவங்களோட அனாலிசிஸ் அது. அது அவங்களோட அனாலிசிஸ். ஓகே. அவங்களுடைய அனாலிசிஸ். அது ஆர்டிஸ்ட் ம். அப்படி தான் செஞ்சாரான்னு சொல்ல முடியாது. சொல்ல நான் முடியாது. இவங்களே என்ன செய்வேன், இப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க. ம். சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம பயந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால், அந்த இவங்க வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்களே, உங்களுடைய ஆமா. கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குது இதுலன்னு சொல்லிட்டு ஆமா. கேட்டாங்களே. ஆ. என் கான்ட்ரிபியூஷன் இந்த எக்ஸிபிஷன் வச்சது தான் இருப்பேன் நான். நீ எக்ஸிபிஷன் எத்தனை வச்சிருக்கேன்னு கேட்பேன் நான். ஆ. நீங்கள் என்ன எங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஆ. என் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் லைஃப்பில் என்ன? ம். என்னை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுங்கள். வாட் ரைட் டு யூ ஹாவ் டு கொஸ்டின் மீ? ம். உனக்கு என்ன தெரியும்னு என்கிட்ட வந்து கேட்குற? உன் கான்ட்ரிபியூஷன் சொல்லு. அப்போ அப்போ சில வாத்தியார்கள் சொல்லுவாங்க, என்ன இந்த காம்போசிஷனை என்ன நீ செஞ்சுருக்க? ம். அந்த காலத்தில் நான் காலேஜில் படிக்கும்போது, எனக்கு ஜாயின் பண்ணும்போது எனக்கு 27 வயசு. ம். எல்லோரும் 17 வயசில் வந்து ஜாயின் பண்ணாங்க. எனக்கு 27 வயசு. நான் வந்து கிராஜுவேட்டு. என் காலேஜ்லேயே நானும் இன்னொரு ஒரு வாத்தியாரும் தான் கிராஜுவேட்ஸ். ஓகே. மீதியெல்லாம் இந்த டிப்ளமோ முடித்தவங்க தான். அதனால எங்கிட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க எல்லாருமே. ம். உம், இப்போ நான் நான் அராஜகமாக பேசுவேன் வேறு. ம். நியாயமாக இருக்கும் அது. அராஜகமான அநியாயமாக இருக்காது. நியாயத்துக்கு கரெக்டா ஆமாம். பேசுனீங்க. சில வாத்தியார்கள் வந்து சும்மா இது பண்ணுறதுக்காக, ம். கஷ்டப்படுத்துறதுக்காக, என்ன ம். கம்போசிஷன் செஞ்சிருக்கா, எப்படி உன் கம்போசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணு. ம். நான் டக்குன்னு ஒரு கேன்வாஸ் இன்னொரு கேன்வாஸை தூக்கி வச்சு ப்ரஷ் பெயிண்ட் எல்லாத்தையும் தூக்கி வச்சு இதில் கம்போஸ் பண்ணுங்க சார் பார்ப்பேன். என்னமாச்சும் ஒரு ம். கம்போசிஷன் காட்டுங்க பார்ப்போம். அந்த சிஸ்டத்தை கொண்டாங்க. இப்போ என்னை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் பெயிண்டிங் பண்ணுங்க நீங்கள். இல்லை, இப்போ வந்து இந்த இடம் எம்டியாக இருக்குது. ம். நான் இந்த இடத்த என்னமாச்சும் ஒன்று செஞ்சாகணும். ம். அப்போ அப்போ நான் வந்து அதை யோசிப்பேன். ஓகே, அப்புறம் முதல்ல இந்த இடத்தெல்லாம் முடிச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு வருவோம் அதுக்கப்புறம் வரலாம். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் சிக்கலாயிரும் அப்படின்னு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி ஒன்று ஒழுகிட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய சொட்டு அது ம். அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். ம். இது இது சொல்லிட்டு இருந்தேன். இது எப்படி இந்த சொட்டு வந்தது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அது சொல்லிட்டு இருந்தேன் நான். கிரியேட்டிவிட்டி ஒரு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பாறையில் வந்து ஒரு சொட்டு தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடச்சிச்சு. ம். ஃபோட்டோ நான் வந்து அதை வரைகிறேன். ம். வரைஞ்சேன். அது அப்போ வந்து ஆர்குட்டுன்னு ஒன்று இருக்கும். ம். ஆர்குட்டு அப்புறம் இன்னும் 2-3 ஐட்டங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோமே. அதில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ம். போஸ்ட் பண்ணால் ஒரு 2-3 நாள் கழித்து என் ஃப்ரெண்ட்ஸ் அதை காட்டிகிட்டு இருக்கேன். 2-3 நாள் கழித்து ஒருத்தன் சொல்கிறான், அதே மாதிரி இன்னொருத்தன் ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தன் போட்டிருக்கான். ம். அப்புறம் போய் அப்போ கம்ப்யூட்டரில் அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நாலேஜ் இருக்காத ஒரு டைம் அது. ம்.
என்னடா அவன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே படத்தை வரைஞ்சிருக்கான். நீ அதை பார்த்தா வரைஞ்சிருக்க? இல்லை, நான் ஃபோட்டோவை பார்த்து வரைஞ்சேன்றேன். ம். ஆனால் அருமையாக, அவனும் அருமையாக வரைஞ்சிருக்கான், நானும் ரொம்ப நல்லா வரைஞ்சிருந்தேன். ம். இல்லை, கொஞ்சம் லேசப்பா ஒரு பார்வை பார்த்துக்கிறேன். ஓகே. என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாமா, நம்ம நம்ம இஷ்டம்தான், நம்மளுடைய கேன்வஸ். அதனால ஓகே சார். நம்ம என்ன செஞ்சாலும் யாரும் ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை. அப்புறம் அதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் கொஞ்சம் எனக்கு நான் தான் செஞ்சேன் அதை, ம். அவனை பார்த்து செய்யலை. ஆனால் நான் ஃபோட்டோவில் இருந்து தான் செஞ்சேன், வேற யாரும் எடுத்த ஃபோட்டோ அது. இது எப்படிடா அவனும் வரைஞ்சிருக்கான் நம்மளும் வரைஞ்சிருக்கோம், இதை சொன்னால் இவங்க நம்ப மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அன்ஈஸியாக போயிடுச்சு எனக்கு. ம். அப்போ என்ன ஆகுது, அவன் போஸ்ட் பண்ண டேட்டை பார்க்குறேன். ம். நான் போஸ்ட் பண்ணி ஒரு 1 வீக் கழிச்சு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் என்னுடைய போஸ்ட்டை போய் பார்க்குறேன், அவன் அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான். அவன் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான். அப்புறம் போய் இவங்கள்ட்ட கொண்டாந்து காட்டினாங்க பாரு. அப்போ எப்படி போய் பார்ப்போம் அப்படின்னா, அந்த என்ன சொல்லுவாங்க அதை, ப்ரௌசிங் சென்டர்னு இருக்கும். ப்ரௌசிங் சென்டர்னு இருக்கும். அப்போ வீட்டில் கிட்ட கம்ப்யூட்டர் கிடையாது. ஆமா சார். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரௌசிங் சென்டருக்கு போய் காட்டுறேன், அதை போய் போட்டு காட்டுறேன், பாரு நான் தான் முதல்ல செஞ்சேன், அவன் செய்யலை. ம். அப்போ க்ரியேட்டிவிட்டின்றது இல்லை, இப்போ அந்த அந்த கதை சொல்லிட்டு இருந்தால அதோடைய ரிஃப்ளெக்ஷன் அது. ட்ராப்ஸ். ம். இப்போ அந்த இடத்துல டாட் போடவும் சரி, நம்ம இந்த இடத்துலயும் 2 வாட்டர் டாட் மாதிரி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ம். ஆக அது நீங்க ஒரு ஸ்கூல்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமாம், சும்மா நான் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா யாருமே என்னை கேட்கறதுக்கு இல்லை ஆள். ம். ஏன் அதை செஞ்சேன்னு ஒருத்தன் கேட்க முடியாது. ஏன் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வச்சுன்னுவேன். ஏன் இஷ்டமாப்பா, நான் என்ன வேணாலும் செய்வேன். சே, இப்போ பேக்ரவுண்டை ஃபில் பண்ண போகிறேன். ஓகே பேக்ரவுண்டை சார். ஃபில் பண்ணுவோம். எப்போ என்ன ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கிறோம் நம்ம. இப்படியே இதை திறந்தே கையில் காய்ச்சி போச்சுமா எனக்கு. அதுவும் அந்த ப்ரெஷ்ஷை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதும் ஆக்சுவலாக கருப்பாக காய்ச்சி போச்சு. அதை மருந்து போட்டு கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அது கல் மாதிரி ஆகிக்கிட்டே போகுது. இதை நான் அந்த ப்ளம்மர் மங்கி ஸ்பேனர் வச்சுருப்பாங்க இல்லைம்மா, அதை வச்சு தான் திறக்கணும். எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சார், அப்படி நீங்க உங்க இருக்கட்டும், டிராயிங் நெக்ஸ்ட் நீங்க கிளாஸில் அதை வரையறத கரெக்டாக சேல் பண்ணுவீங்களா சார்? ஆக சரியலிசம்ன்றது பியூராக நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம செய்கிறது தான். ம். அதுக்கப்புறம் அடுத்தவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது அடுத்த பேச்சு. நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ம்.
இதை வச்சே திறக்க முடியல. அப்பாடி. இப்போ நான் பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டே வரும்போது நான் என்ன பிளான் பண்ணுறேன், கொஞ்சம் வந்து கூடுமான வரைக்கும் ஒரு ஒரு ரியலிசத்துக்கு கிட்டக்க வர்ற மாதிரி ஒரு ப்ளூயிஷ் ப்ரௌனிஷ் எல்லோ ஒயிட்டு இதுகெல்லாம் ஒரு மாதிரி கொட்டாடுற மாதிரி வச்சுக்கிடுவோன்னு பார்க்குறேன். அப்போ ஒயிட் இது வந்து கொஞ்சம் சீப்பர் பெயிண்ட்டு. என்ன பெயிண்ட் சார்? 500ல் ஓகே. கிராண்ட் டோன் அப்படின்னு. ஆர்டிஸ்டிக் பெயிண்ட். கிராண்ட் டோன் நம்ம அக்ரலிக் ஆர்டிஸ்ட் கலர்ஸ் தான். ஓகே சார். கிரானோடோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஆமாம், சார் அமேசான்ல வாங்குறீங்களா சார்? அமேசானில் தான்மா வாங்கினேன். ஆனால் என்னன்னா இதை வாங்க வேண்டாம். இது என்ன ப்ராப்ளம்னா ஒப்பேசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒப்பேசிட்டி அக்ரலிக்கு தின்னா சும்மாவே. இருக்கு. ஆமாம், அக்ரலிக் எப்பயுமே வந்து கொஞ்சம் opacity. ஃப்ளாட்டாக காயும், அதாவது திக்காக இருக்காது. அந்த ஹெச்டின்னு ஒன்று புதுசாக போட்டிருக்கேன், அது மாத்திரம் தான் திக்காக இருக்குது. ம். இது வந்து அது மாத்திரம் இல்லாமல் இப்படி மேலே கலர் அடித்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறது தெரியுது, டிரான்ஸ்பரண்டா இருக்கு. டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இது ரொம்ப அதாவது டிரான்ஸ்லூசண்டாக இருக்குது, இப்படி இருக்குது. ஓகே ஒயிட் வச்சோன்னா போயிடும்ல. சார். ஒயிட் கிளேசிங் வச்சோன்னா மெத்தட் யூஸ் பண்றதுக்கு ஆமாம் மாதிரி இருக்கு. ஆமாம் ஸ்கம்பிளிங் கிளேசிங்க்கு வந்து செய்யலாம். அவ்வளவு திக்காக வச்சாலுமே தெரியுது. அதனால இது அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இல்லை. பிடித்த மாதிரி. ஆமாம். இப்போ என்னன்னா நான் வந்து 2-3 கலர்ஸை வந்து உள்ளே ஏற்ற போகிறேன். ஓகே ஒன்று சார். வந்து ஒரு ப்ரஷியன் ப்ளூ ஒன்று ஏற்ற போகிறேன். இல்லை, ப்ரஷியன் ப்ளூ இல்லை, கோபால்ட் ப்ளூ ஏற்றிடுறேன். கோபால்ட் ப்ளூவா இது? என்ன கலராக இருந்தாலும் வந்து ஒரு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அது ஃபைனலாக நம்ம வந்து அந்த ஆயிலில் போடுறப்ப தான் அது அதோடைய எஃபெக்டே வரும். ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. இப்போ மற்ற ஆக்சுவலா கலர் என்னம்மா? ஆக்சுவலா நீங்க டிராப்ஸ் வரைஞ்சிருக்கிறது, பெயிண்ட் பண்ணிருக்கதே வரைஞ்சு ஷேட் பண்ண மாதிரி இருக்கு சார். சூப்பரா ஆமாம் இருக்கு. ஆமாம், அது அங்கே தான் வந்து அந்த டிராயிங்கோடைய டிராயிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதோடைய அட்வான்டேஜ். ம். இப்படி செஞ்சு இப்படி திருப்பினோம்னா அந்த அந்த கோடு வந்து இப்படி வரும். அது முன்னாடி போகிற மாதிரி இருக்கும், பின்னாடி போகிற மாதிரி இருக்கும்ன்றது வந்து இன்ஸ்டிங்க்டிவாக தெரிய ஆரம்பிக்குது. யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. பிரைன் இப்போ அதுக்கு பழகிடுச்சு. ஆமாம் ஆமாம், இப்போ என்னன்னா இந்த பெயிண்ட் வந்து திக்காக இல்லை. ம். ஆனால் திக்காக இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு யோசிச்சு நான் என்ன செய்வேன்னா அந்த கலரில் வேரியேஷனை காட்டிடுவேன். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது. ம். இப்ப ஆக்சுவலா ஆயில் பெயிண்ட்ல இது நமக்கு யோசிக்க மாட்டோம்ல சார். எல்லா கலருமே கொஞ்சம் ஒப்பேக்கா இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஆமாம், ஆனால் ஆயில் கலரில் வந்துக்கிட்டு இருந்தாலும் இப்படி டெக்ஸ்டர்டாக வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். டெக்ஸ்டர்டா வைக்கணும். ஓகே. டெக்ஸ்டர்டாக வச்சுக்கிட்டு வர்றது தான் புத்திசாலித்தனம். டெக்ஸ்டர்டாக வச்சுக்கிட்டு வந்தால் தான் பின்னாடி வந்து டெக்ஸ்டரை எடுத்துட முடியும். ம். இன்கேஸ் ஒரு ஏரியாவை வந்து டெக்ஸ்டர் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து இந்த 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 இடத்துல இதில் வந்து இதில் டெக்ஸ்டர் எப்படி இருக்க முடியும்? ம். அந்த வாட்டர் ட்ராப்லெட்டில் டெக்ஸ்டர் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. சான்சஸ். ம். ஆனால் இப்போ நான் டெக்ஸ்டர் இப்படி வச்சுட்டேன்னா ம். டெக்ஸ்டரை எடுக்கிறதா இருந்தால் நான் எடுத்துடலாம். ஓகே. சப்போஸ் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ம். ஒரு இடத்துல எனக்கு டெக்ஸ்டர் வந்து அதை அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எல்லாம் முடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல டெக்ஸ்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது பின்னாடி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ எப்படி செய்ய முடியும்? கரெக்ட். அதனால இப்பயே வச்சிடுறது. டெக்ஸ்டரை எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம், ம். வைக்கிறதா இருந்தால் வைக்க முடியாதுன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செஞ்சுட்டு போகிறோம்.
இது அண்டர் பெயிண்டிங்னு சொல்லி சொல்கிறோம். ம். அண்டர் பெயிண்டிங் வந்து இது மாத்திரம் இல்லாமல் இந்த இலை அதுகளுக்கெல்லாம் வந்து டொமேட்டோக்கு காய்க்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒரு அண்டர் பெயிண்டிங் கொடுத்துக்கிட்டே வருவேன். ம். இப்போ இது இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தேங்காயையும் இதையும் வரையணுமா அப்படின்னு தோணுது எனக்கு. என்ன தேங்காயையும் டொமேட்டோவையும் சேர்க்கணுமா அப்படின்னு தோணுது. ஏன்னா ரொம்ப ம். ரொம்ப ஆர்டினரியா தெரியுது அந்த கான்செப்ட். ம். ஏன்னா இந்த காம்போசிஷனே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு ம். பார்க்கும்போது. அழகா இருக்கு சார். ஆமா. ஆக்சுவலா இந்த பிக்சர் ரெஃபரன்ஸ் பிக்சர் செலெக்ஷனுக்கே ஒரு நாலேஜ் இருக்கணும்ல சார்? அதாவதுமா என்ன நான் என்ன சொல்றேன்னா, இந்த இன்டர்வியூ போறதை பத்தி ஒரு அழகான ஒரு இது சொல்லுவாங்க. ம். ஒரு இன்டர்வியூக்கு நீ வந்து கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ. ம். போ அங்க வந்து என்ன அந்த அந்த ஜாப்க்கு நீ அப்ளை பண்றதே உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு தான் நீ அப்ளையே பண்ணணும். ம். சரி அப்ளை பண்ணிட்ட, அந்த இன்டர்வியூக்கு போற, ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ. அங்க வந்து இப்படி கேட்பாங்க அப்படி கேட்பாங்கன்றது உனக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ம். இல்லாட்டி ஐடியா இருக்கவங்ககிட்ட கேட்டுக்க, நீ ம். கேட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ. போயிட்டு நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலன்னா கிடைக்கல அப்படின்னு தான் நீ இருக்கணும் அப்படின்வாங்க. என்ன அதுல என்ன கான்செப்ட் சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் அது கிடைச்சிச்சுன்னா, ம். சப்போஸ் அதுக்கு அதுக்கு லாயக்கான ஆளா நீ இருந்தீன்னா நீ கரெக்டா ஆன்சர் பண்ணுவ, கரெக்ட் ஆன்சர். உனக்கு கிடைச்சிரும். சப்போஸ் நீ அதுக்கு சரியான ஆளா இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்க, ம். எப்படியோ உனக்கு அது கிடைச்சிருது. ம். அந்த வேலையை எப்படி பார்க்க போற? அந்த வேலையை நீ பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு அதுக்கேத்த ஆள். லாயக்கு இல்ல, அதுக்கேற்ற ஆள் இல்லையே. நீ அதுக்கேற்ற ஆள் தான் பார்க்க முடியும் அந்த வேலையை. ம். அதனால கிடைக்காம இருக்கிறது இன்னும் பெட்டர். கரெக்ட். போய் அங்க போய் மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கிடைக்காம இருக்கதே பெட்டர். கிடைக்காம இருக்கிறது பெட்டர். அதனால கவலையே படாது. கிடைச்சிச்சுன்னா நல்லது, கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சு. கிடைக்கலையா அதோட நல்லது, நல்ல வேளை போய் மாட்டிக்கிட்டு முடிக்காம இருக்கோம் அப்படின்னு போயிரு. தப்பிச்சிட்டோம். ஆமா. அப்படி அந்த மாதிரி இப்ப நமக்கு வந்து இப்ப இவர் நம்ம டேகாஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, எட்கார் டேகா. பாஸ்டல் ஆமா நிறைய சார். செய்வார். டேகா சார் பாஸ்ட் சாஃப்ட் பாஸ்ட். சாஃப்ட் பேஸ்டல் நிறைய செய்வார். அவர் தான் எனக்கு வந்து சாஃப்ட் பேஸ்டலுக்கு குரு. ஓகே. நிறைய காப்பி பண்ணியிருக்கேன் அவரு. ம். முழுசா காப்பி பண்ணியிருக்கேன், முழுசா 1-2 காப்பி பண்ணியிருப்பேன். ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் அவரது. சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய காப்பி பண்ணியிருக்கேன், நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணியிருக்கேன் அவரோட இது. கமர்ஷியலா செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப இவங்களுக்கு நம்ம ஆர்கிடெக்ட்ஸுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பீரியட்ல. ம். டெல்லியில என் ஸ்டுடியோவை வச்சு நடத்திட்டு இருந்தப்ப ஆர்கிடெக்ட்ஸ் நிறைய செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப டேகாஸோடைய காம்போசிஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணேன். அப்ப அதுல ஒரு காம்போசிஷன் அவர் செஞ்சிருப்பாரு. ஒரு 2 பேரு, ஒரு லேடியும் ஒரு மேனும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ம். ஒரு 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 ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. ம். அதில் வந்து 2 பேரும் ட்ரிங்க் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ம். அபிசிந்த் ட்ரிங்கர்ஸ் தான் அதோடைய அந்த பெயிண்டிங்கோடைய பேரு, அபிசிந்த் ட்ரிங்கர்ஸ். ம். காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா, வெர்டிக்கல் காம்போசிஷன் இப்படி அவ்வளோ பெருசு காம்போசிஷன்னா, டேபிள் இப்படி இருக்கும், இவங்க 2 பேரும் இங்கே உட்காந்துருப்பாங்க. ஓகே. டேபிள் இப்படி இருக்கும், இந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காதுன்னு தரை, ம். அந்த டைல்ஸு, ம். அப்படின்றப்ப அது என்னடா செஞ்சிருக்கான் அவன் அப்படின்னு. ம். காம்போசிஷனே தப்பிதான். ம். அதனாலதான் அந்த ஃபேமஸ். ஓகே. தப்பிதமா காம்போசிஷன் செஞ்சதுனால ஆக்சுவலா அந்த ஃபேமஸ். ஆக்சுவலா இதே பெயிண்டிங் நீங்க கிளாஸ்ல ஒரு தடவை சொல்லிருக்கீங்க சார். நான் இப்பதான் எடுத்து பாக்குறேன். ஓ அப்படியா? லேடியும் ஒரு ஜென்னும், ஆமா, ஒரு லேடியும் ஒரு ஜென்னும் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு லெமன் ஜூஸும் ஒரு வைன் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பாட்டில். ஆமா 2 ஆமா டேபிள்.
ஆமா, அபிசிந்த் ட்ரிங்கர்ஸ்னு அதுக்கு பேரு. ஓகே. இப்ப நான் இந்த இடத்துல வந்து டார்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ம். எனக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன் தோணுது சார் அங்கே டார்க் வைக்க? இப்ப எனக்கு லூசு கொஞ்சம் போல. சார் இல்ல சார். இல்ல, இல்ல சார். எனக்கு ஏன் இத ஏன் தோணுதுன்றது எனக்கு விளங்குச்சுன்னா நான் கதையில உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். நான் ஏன் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்க போறேன்? ஏன் தோணுதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே. என்னமோ செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இப்போ அந்த அந்த இடத்துல கொஞ்சம் லேசாக கொஞ்சம் இங்கே ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கேன். கொஞ்சமா லைட் வைப்போமா, அவ்வளவுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் எல்லா பையனும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓகே. பிற்காலத்துல நாங்க உட்கார்ந்து உங்களோட பெயிண்டிங் எல்லாம் எடுத்து நீங்க ஏன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நாங்க போடுவோம் சார். ஆ, ஆமா. அப்ப அப்ப வந்து ஒரு ஆமா அப்ப வந்து நீங்க வந்து பொய்யா சொல்லிட்டு இருப்பீங்க. அவர் வந்து ஆமா. சார் வந்து இதை கதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆமா முடிஞ்ச அளவுக்கு எழுதுவோம். ஆமா சார் வந்து புத்திசாலித்தனமா தான் செஞ்சிருப்பாரு, சும்மா பைத்தியக்காரத்தனமா செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த ரெக்கார்டிங்கை வந்து காட்டிடலாம். இல்ல எனக்கு லூசு அதனால நான் இப்படி செஞ்சேன்னு சொன்னார் சார். ஒத்துக்க மாட்டாங்க சார். இல்ல கீழே வந்து அந்த டிராயிங் போட்டுட்டேன். ஆ? கீழே அந்த டிராயிங் போட்டுட்டேன். ம். அந்த டிராயிங்க்கு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேக்ரவுண்ட்ல. ஆமா. ஒரு ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டெலிவிஷன் ஷோ ஒன்றுக்காக செட்டு போட சொல்லி 2 ஆர்கிடெக்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ம். அவரோட ஃப்ரெண்டு அவர் அவங்களுக்கு ஃப்ரெண்டு. ம். என்னைய தெரியும், பார்த்துருக்காரு அவர், அந்த டைரக்டர். அப்போ எனக்கு வந்து ஒரு 35 40 அப்படி இருக்கும் ஏஜ். ம். இந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து அவங்க வந்து ஒரு லேட் 20s அப்படி இருந்தவங்க. ம். அவர் வந்து ஒரு 40 ஒரு 50 அப்படி இருப்பார் டைரக்டர். ம். டிவி டிவி சீரியல் நிறையா, என்டர்டெயின்மெண்ட் டிவி சீரியல் நிறையா போட்டுட்டு இருப்பார் நார்த்தில். ம். இது ஏன் இப்படி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து அர்த்தம் இல்லாமல் எனக்கு தோணுது அந்த இடத்துல செஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணுது. செஞ்சு பார்க்குறேன், நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருவேன். நல்லா இல்லாட்டி மேலே இன்னொரு கலர் வச்சிருவேன். அவ்வளோதான். அதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ம். அதைத்தான் கிரியேட்டிவிட்டின்றோம். ம். இதெல்லாம் வந்து அப்புறம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னமாச்சும் ஒன்றா வரும். ம். இது ஒரு டெக்ஸ்சரா வைக்காம ஒரு மூவ்மெண்ட் தெரியுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா சார் பிரஷ் ஸ்ட்ரோக்ல? பிரஷ் ஸ்ட்ரோக்கு வைக்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு அஜிடேட்டடாக அங்கே மூமெண்ட் ஒன்று இருந்துடணும் அப்படின்றதுக்காக தான். ம். எப்போ மூமெண்ட் வேணாம்னு சொல்லி தோணுதோ அப்போ மூமெண்ட்டை வந்து மாற்றிக்கணும். ஓகே. மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறலாம். ம். நம்ம பெயிண்டிங்கை செஞ்சு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சிடுறோம். ம். முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மூமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டில் வந்து டெக்ஸ்சர் வைப்போம் அப்படின்னா வைக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் மூமெண்ட் உள்ள பிரஷ் ஸ்ட்ரோக் வச்சிடுறீங்க. வச்சிருவோம். வைக்க தேவை வேணாட்டி எடுத்துக்கிறது. அவ்வளவுதான். இப்போ அந்த அந்த அப்புறம் எல்லோவை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்டெலெக்ட் உள்ள வருது, என்னுடைய ப்ராக்டிஸ் உள்ள வருது. இப்போ இந்த எல்லோவை வந்து அப்படியே வெளியில் கொண்டு போனால் நல்லா இருக்கும் போல தோணுது. ம். என்ன செய்கிறேன், இந்த இடத்துல எல்லோவை வச்சுட்டு அப்படியே அது லேசாக வந்து ஜாயின் பண்ண வைக்கிறேன். அந்த அந்த ப்ளூக்குள்ள உள்ள போகிறப்ப அது க்ரீனிஷாக ஆகுது. ஆ. அந்த ப்ளூ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. ம். ஆனால் ஒன்று செய்கிறேன், ஒன்று கேர்ஃபுல்லாக இருக்கேன். கேன்வஸில் உடைய பிளாங்க் கேன்வஸ் இல்லாமல் ஃபில்அப் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டீங்க ஒயிட் இல்லாம. ஒயிட் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன தோணுது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து அந்த தக்காளி வந்து இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. தக்காளியை வந்து முதல்ல போட்டுருவோம்.
இலையெல்லாம் அப்படியே போட்டே வந்துடலாம், தக்காளியை முதல்ல போட்டுருவோம். ஒன்று என்ன சார் செய்யறது? ஆக்சுவலா நீங்க வரையாம அந்த டெக்ஸ்சரே ஒரு பெயிண்டிங் தான் சார் இருக்கு. பெயிண்டிங் வந்துருச்சு, ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு அதில். ஆ, இப்போ அவ்வளோ அதையே நான் அழகா வந்து, இருக்கு. ஆமாம், இப்போ அதையே லேசாக கொண்டாந்து, இது வந்து இப்போ நான் பிளான் பண்ணது. ஆ, இந்த கலர் ஸ்கீம் இப்போ நான் பிளான் பண்ணது. இதை நான் ஆக்சுவலாக அந்த பெயிண்டிங்ஸில், அந்த ரெஃபரன்ஸில் பார்த்தோன்னா ஒரு ஃபோட்டோவில் வந்து வால் ஒன்று இருக்குது. ம், பார்த்தேன் சார். ஒரு வால் ஒன்று இருக்குது. அந்த வாலில் என்னென்னமோ கலர்ஸ்லாம் இருந்துச்சு. ம், எனக்கு டவுன்லோட் பண்ண முடியாதனால அந்த வாலை பார்க்க முடியல. ஓகே அதான் எனக்கு பெரிய அட்வான்டேஜாக போச்சு. இப்போ இங்கே ஓகே. வாலை பார்க்க முடியாதனால வாலில் இப்படி தான் கலர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல தக்காளியை வந்து வரைஞ்சிருவோன்னு பார்க்குறேன் நான். சார் கலர் மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா சார், ரெட்டும் ஆரஞ்சும்? இல்லை, வெறும் ரெட்டு, என்னமோ ஒரு ஓகே. ரெட்டு இருந்துச்சு. அக்ரலிக் கலர், கலருடைய பேர் வந்து ஸ்காலட் லேக், ஸ்காலட் ரெட். ஸ்கார்லெட் ரெட். ஸ்காலட் வந்து நமக்கு இந்தியாவில் இருக்க அந்த கேமல்லையோ இல்லாட்டி வேறு எந்த இந்தியன் கலர் எடுத்தோம்னா ஸ்காலட் இப்படி இருக்காது. ம், இது டார்க்காக இருக்குது இல்லையா? நல்லா இருக்கு கலர். நல்லா இருக்குது, வாமிலியன் மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக் ஸ்ட்ராங் வருது. கலராக இருக்குது. சார் ரொம்ப கவனமா டிராயிங்கை மிஸ் பண்ணாம இருக்கணும் என்ன சார்? டிராயிங்கை மிஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ம், டிராயிங் மிஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ லைட் இங்கேருந்து வர்ற மாதிரின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ம், அதனால நான் என்ன செய்ய போகிறேன், சரி ப்ரெஷ்ஷை அழுக்காகிறதுக்கு முன்னாடி நான் இந்த பழத்தையும் லேசாக கலர் வச்சிடுறேன். இந்த பழத்துக்கு லேசாக கலர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எல்லோ கலர் வேறு மிக்ஸ் ஆகிருக்கிறத வச்சுக்கிறோம். ம். ஏன் அப்படின்ற கேள்வி, எல்லா கேள்விக்கும் பதில் இல்லைம்மா. ஓகே சார். ஏன்ற கேள்வி எல்லா கேள்விக்கும் பதில் கிடையாது. எல்லா கேள்விக்கும் பதில் இருந்துச்சுன்னா அப்புறம் கேள்வி. எதுலேயுமே சுவாரஸ்யம் இருக்காது. ம், இப்படி இருக்கு, அவ்வளவுதான். இப்போ சில விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்போ லைட் அண்ட் ஷேடோடைய தியரி நமக்கு தெரியும். ம். இப்போ இங்கேருந்து லைட் வருது அப்படின்னா இந்த சைடில் வந்து ஷேடோ இருக்கும். ஷேடோ. இருக்கும். அப்போ ஷேடோ வந்து என்ன, அந்த ரெட்டிஷ் டோனோட ஒரு டார்க்கர் வெரைட்டி தான் வைக்கணும் ஷேடோ. ம், ஒரு ஒரு இப்போ டார்க் க்ரீனை வைக்க முடியும் அங்கே? கரெக்ட் சார். வைக்க முடியாது. அப்போ வந்து ரெட்டிஷ் டோனோட வைக்கணும். ஒரு ரிஃப்ளெக்டர் லைட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுவும் தெரியும் நமக்கு. ம், அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல வந்து அங்கே ஒரு டார்க் ஒன்று போடுறேன். போட்டுட்டு அது லேசாக மேட்ச் பண்ணி விடுறேன். கீழே இருக்க ஒயிட் எல்லாம் வருது. நம்ம மேலே ஆயில் பெயிண்டிங் வைக்க போகிறோன்ற ஒரு தைரியத்தில் நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஆயிலை வச்சு மறைச்சிக்கலாம். ஓகே சார். இப்போ இது ரிலீவ் ஆகணும் இல்லையா? ம், இது வெளியில் வரணும். இந்த பழம் வெளியில் வரணும், அந்த பழம் பின்னாடி இருக்கணும். ம், அப்போ அங்கே வந்து ஷேடோ ஒன்று இருக்கும். அப்போ அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, சரியலிசத்தில் அந்த டெக்னிக்கல் விஷயங்களை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க முடியாது. ம், டெக்னிக்கல் விஷயம் கரெக்டாக இருந்துடணும். அந்த ரிஃப்ளெக்டர் லைட்டுன்றதை ஒன்று விட்டது வந்து நம்மளோட நாலேஜை காட்டுது. ம், இப்போ இந்த பழத்துல இருந்து ஒரு ரிஃப்ளெக்டர் லைட் இங்கே வருது. ம். இந்த பழத்துல இருந்து, இப்போ நான் கலர் வச்சுக்கிட்டு இருக்கிற பழத்துல இருந்து இதுக்கு ஒரு ரிஃப்ளெக்டர் லைட் வருது, ரிஃப்ளெக்டட் லைட் வருது. ஒன்றும் வருது. அதனால அதை விட்டுடுறோம். இப்போ இப்படி வச்சுக்கிட்டே வரும்போது எனக்கு என்ன தோணுது, அந்த இடத்துல லேசாக ஒரு டிப்ரெஷன் ஒன்று கொண்டாந்துட்டோன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ம், அப்போ என்ன செய்யறேன்னா, இந்த இடத்துல
அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு வச்சு பார்க்குறேன். நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட், அப்போ இதுலேயும் வைக்கலாமே. அப்போ சரி தப்பிதம்ன்றது இல்லைம்மா. சரியா? ம். அதான் அதான் நான் வந்து நம்ம கிளாஸில் இருக்கும்போது இதில் என்ன சார் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அப்போ நான் சொல்லுவேன், ம். கரெக்ஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ ம். இந்த ஸ்டேஜில் வந்து இவ்வளவு தூரத்துக்கு உங்களால் செய்ய முடியுது. இப்போ அந்த படத்துக்கும் ரெண்டுக்கும் ஒரு ஹைலைட் மாத்திரம் வச்சோன்னா அந்த படம் ரெண்டும் முடிஞ்சிடுச்சு. ஆமா. ம் இப்போ வந்து கொஞ்சம் குதர்க்கம் வருது. என்ன வருது எனக்கு? பச்சை கலரில் தான் இது இருக்கணும், இலை இருக்கணும். ஏன் சிவப்பு பச்சை? கலரில் இலை போட்டால் எப்படி இருக்கும்னு பார்க்குறேன். ம். மீதி பச்சையாக வந்துக்கிட்டோம். எல்லா செர்லிசம் பெயிண்டிங்குமே ஒரு மெசேஜை பாஸ் பண்ற மாதிரி இருக்கணும்ன்றது நீடர் இல்ல. இல்லை, எல்லா சரியலிசம் பெயிண்டிங்கும் கிறுக்குத்தனமாக இருக்கணுன்றது வந்து இம்பார்ட்டண்ட். அதாவது திமிரு பிடிச்சவங்க மாத்திரம்தான் வந்து மாடர்ன் ஆர்ட் வரைவாங்க. ஓகே என்ன சார். செய்வேன், என்ன அப்படி தான் வரைவேன், என்ன பண்ணுவேன் போ அப்படின்னு தான் செஞ்சாங்க மாடர்ன் ஆர்ட். ஒரு ஒரு வேன் மாடர்ன் ஆர்ட்டை கன்சிடர் பண்ணலாமா சார்? வேன் வேன்காக் வந்து அந்த பீரியட்ல வந்து இருந்த ஆள். ம் அந்த ஆனா அந்த அந்த மாடர்ன். இல்லை, அந்த பீரியட்ல இருந்த ஆள். ஓகே. சரியா? அந்த ஆளுக்கு வந்து மென்டலி அன்ஸ்டேபிள். தெரியும்ல, அந்த ஆளை பற்றி தெரியும் நமக்கு. தெரியும் சார், தெரியும். மென்டலி அன்ஸ்டேபிள். அவர் வந்து யங்காக இருக்கிற சமயத்தில் இருந்து அதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து பிறந்த ஆள். ம். சின்ன வயசுல இருந்து ஒரு மாதிரி இருந்ததுனால ஜாஸ்தி வந்து படிக்கலை. யார்கிட்டயோ பெயிண்டிங்க்கு போய் சேர்த்து விடுறாங்க, அங்கே என்னமோ Music. கலாட்டா பண்ணிடுறாப்புல. அப்புறம் ஒரு ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து கேலரி ஆர்ட் கேலரி வச்சுருக்காங்க பாரிஸில். ம். அங்க பாரிஸ்லையா work பண்றாங்க. இங்கே என்னம்மா, அங்க ஒர்க் பண்றாங்க என்ன சார்? அங்கே வந்து சேல்ஸ்மேனாக அவரை போட்டு வச்சுருக்காங்க. அதான் இன்சார்ஜா மேனேஜர் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. நல்ல நல்ல க்ளோஸ் ரிலேட்டிவ். அப்போ பெயிண்டிங் வாங்குறதுக்கு வராங்க. அப்போ பெயிண்டிங் விற்றுக்கிட்டு இருக்கு. அங்கே 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா, ஒரே ஒரு ஆள் மாத்திரம் இருக்க மாட்டாங்கல்ல. ம். அப்போ வந்து ஒரு ஆள் வந்து பெயிண்டிங் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிண்ட்ஸ் வாங்குறாங்க, கிராஃபிக் பிரிண்ட்டு. ம். அப்போ இவங்க என்னத்தையோ வந்து இல்லை புக்லேயே படிச்சுட்டு அந்த ஆளுடைய பிரிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வாங்குறாங்க. ம். அந்த ஆளுடைய பிரிண்ட்டு ஏகப்பட்ட பிரிண்ட்டு அவங்க வச்சுருக்காங்க. நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கு அந்த உலகத்தில். ம். இந்த ஆள் அந்த பிரிண்ட்டை பார்த்துட்டு இந்த பிரிண்ட்டை போய் வாங்கிட்டு இருக்க நீ இங்கே பாருன்ட்டு ஒரு சாதாரணமான ஒரு ஆள். ம். ஆக்சுவலாக அந்த பிரிண்ட் நல்லா இருக்கு, அந்த ஆளோடைய பிரிண்ட்டு. ம். ஆனால் இந்த பிரிண்ட்டை வாங்குங்கன்னு சொல்கிற பிரிண்ட்டு தானே வாங்குவாங்க மக்கள். கரெக்ட். சாதாரண என்னமோ ஒரு பிரிண்ட்டை வாங்க மாட்டாங்கல்ல. ம். அந்த பிரிண்ட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இல்லை வாங்காத, இதை வாங்காத, இது ட்ராஷ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவங்களுக்கு முன்னாடி குப்பையில் தூக்கி போடுது இந்த ஆள். ம். இது மாதிரி 2-3 இன்சிடென்ட் நடக்கும். அந்த ஆள் விரட்டி விட்டுறாங்க. இவனை கடையவே மூட வச்சிருவான்டாம. இவனை வந்து ஒரு கிராமத்தில் இவங்களுக்கு சொந்தமான ஒரு 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 கிராமம். இந்த இடத்துல டிராயிங் போட்டேன் இல்லை பார்த்தேன். சரியா, சொந்தமான ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. ம். சரியலிசத்தில் வந்து நம்ம எப்படி வேணாலும் கலர் வச்சுக்கலாமா. சில ரூல்ஸ், லைட் அண்ட் ஷேடு, ம். கலர் மேலே கலர் ஏறுறது, இவ்வளோ சில ரூல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா. கலர் மேலே கலர் ஏறுறதா இருந்தால் லைட் ஆனாலும் சரி, அதாவது டோன். டிண்ட்டாக இருந்தாலும் சரி, டோனாக இருந்தாலும் சரி, ஷேடாக இருந்தாலும் சரி, அதே ஃபேமிலியிலேருந்து தான் வரும் கலர் இல்லையா. ம். ம். கரெக்ட் சார். அதே ஃபேமிலியிலேருந்து தான் வரும். அதை மாத்திரம் அந்த மாதிரி ரூல்ஸை மாத்திரம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம்.
கோயிலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. கோயில்னா எப்படின்னா ஒரு கோயிலில் வந்து இந்த ஆள் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி, போதகர் கிடையாது, ம் மேனேஜர். போதகர் வந்து இதில் சிட்டியிலேருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ப்ரீச்சிப்மெண்ட்டு போவாங்க. கல்யாணம் அப்படின்லாம் இருந்தால் வந்துட்டு போவாங்க. அப்படி இப்படி தான், அவ்வளோதான். ஏன்னா ம் புவர் பீப்புள், இந்த புவர் பீப்புளோடைய அந்த கோயில்களில் தான் ம் அதை காட்டி தான் இவங்க வந்து ராஜாக்கள் அவங்க இவங்கிட்ட எல்லாம் காசு வாங்குவாங்க. இந்த கோயில்காரங்க இன்னும் ம் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி தான் செய்வாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஏழைகள் இந்த கிராமம் இது சேரியில எல்லாம் இருக்காங்க இல்லையா, ம் அவங்கள்ட்ட எல்லாம் போய் அவங்களுக்கு வந்து கேக்கு எல்லாம் வாங்கிட்டு போய் பால் எல்லாம் காய்ச்சி ஒரே ஒரு நாளைக்கு மாத்திரம் ம் கொண்டு போய் கொடுத்துட்டு அதை ஃபோட்டோலாம் எடுத்து அவங்களுக்கு ப்ரேயர்லாம் பண்ண சொல்லி ம் எல்லாம் செஞ்சுட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்து, இந்த மாதிரி எங்கள்கிட்ட வந்து 300 பேர் இருக்காங்க. ம் அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க இவங்க. ஆனா அவங்க பெனிஃபிட் அடையாது. ஆமாம், அவங்களுக்கு பெனிஃபிட் போகாது எதுவும். ம் இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு ம் ஃபாரின்லேருந்து நிறைய ஃபண்டு வரும். ம் அதே மாதிரி அவங்க வந்து இந்த ஏழைகளை வச்சுக்கிட்டு ஃபண்டு வாங்குறதுக்காக அவங்க யார்கிட்ட ஃபண்டு வாங்குவாங்க, ராஜாக்கள்கிட்ட இவங்கள்ட்ட இந்த பணக்காரங்களாக இருப்பாங்களே, பெரிய பணக்காரங்க. ம் ஐயோ ஏழை மக்களுக்காக நான் செய்யணும், அவங்ககிட்ட இருந்தால் சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதில் அந்த கோயிலில் கொண்டு இந்த ஆளை போட்டு வச்சுருக்காங்க. ம் அப்போ வந்து கோயிலில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆள் இவங்களோட உட்காந்து தெரியறாப்புல, ஆனால் அங்கே உட்காந்து பெயிண்டிங்லாம் பண்ணுறாப்புல. ம் அந்த பொட்டேட்டோ ஈட்டர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த பீரியடில் ம் நடந்தது தான். அப்போ என்ன ஆகுது, ஒரு சமயத்தில் ஒரு பெரிய ஒரு பிஷப் ஒருத்தர் வர்றாரு. அந்த பணக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த பணக்காரங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஏழை மக்களுக்காக நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கோயில் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இந்த இலையை வந்து மஞ்சள் கலராக வரணும், ம் அதாவது பாதி சிவப்பும் பாதி மஞ்சளும் அது ஆகுது. வந்து ஆமாம், அது என்ன ஆகுதுன்னு அப்புறம் பார்ப்போம். அப்போ அந்த பிஷப் வர்றாரு. அப்போ அந்த கோயிலை வந்து நல்லா நல்லா டெக்கரேட்டர் கன்றாவியாரில் இருக்கும். ஏழை ம் மக்களுக்கான ம் கோயில்னா என்ன, ஒன்றும் இருக்காது, உட்கார்றது கூட இடம் இருக்காது சரியா. அப்போ என்ன சொல்கிறாங்க, வெல்வெட் துணி, நிறைய வெல்வெட் துணி அனுப்பி விடுறாங்க. ம் அனுப்பி விட்டு நீ போய் இந்த வெல்வெட் துணியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இதுகள் ஜன்னலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கோயில் கட்டினது நல்லா தானே கட்டியிருப்பாங்க. ம் அந்த ஜன்னலுக்கெல்லாம் நான் வந்து அப்படியே பேசிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கேன் நான். நான் ஓகே சார், நானும் ஃபாலோ பண்ணுறேன் சார். சார் இப்போ க்ரீன் எடுத்திருக்கீங்க. ஆமாம், இப்போ க்ரீன் எடுத்துட்டேன். ப்ளூவும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணேன். க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறேன். ஓகே சார். இதெல்லாம் என்னுடைய டிராயிங் ஸ்கில்லை வச்சு வர்றது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா அது. அதாவது ம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது வந்து இப்போ நான் வந்து பெருசாக பிளான் பண்ணலை. இது செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நான் பாட்டுக்கு செஞ்சுட்டே போயிட்டே இருக்கேன். ம் இப்போ நீ செஞ்சிட்டு இருக்கும்போது முன்னாடி செஞ்ச ஒரு பெயிண்டிங்ல இருந்து எலிமெண்ட்ஸ் எடுத்து செய்யலாம். ம் அந்த நம்ம எப்படி பண்ணோன்றதுக்கு. ஆமாம், பண்ணோன்றதை வச்சு நம்ம செஞ்சுட்டு போகிறது ஈஸி நமக்கு. ம் இப்போ அந்த ஆள் வந்து அங்கே அந்த கோயிலுக்கு வெல்வெட் துணி பேலாக வெல்வெட் துணி அனுப்பி எல்லா ஜன்னலுக்கும் இதை போடு, அவங்கெல்லாம் வர்றப்ப பிரமாதமாக இருக்கணும் கோயிலில் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த வெல்வெட் துணியெல்லாம் அனுப்பிட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு,
ஆஹ், அந்த ஏரியாவுக்கு பயங்கர வெள்ளம் வந்துடுது. ம். மழையும் பயங்கர மழை, வெள்ளம் வந்து ஆஹ், ஒரு 5-6 வீடுகளை வந்து உடைச்சு போட்டுருது. இவங்க ஏழை மக்களுடைய வீடுகள்லாம் போயிடுது. ம். ஆஹ், தங்கறதுக்கு கூட இடம் இல்லை. வீடுகள் உடைஞ்சு போயிருச்சு, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த ஆள் என்ன செஞ்சிடறாப்புல, கோயிலை திறந்துக்கிட்டு ம். இன்னும் 4 நாளில் வரப்போறாப்புல பிஷப்பு. ம். அந்த பிஷப் தான் போய் அந்த பணக்காரங்கிட்டலாம் சொல்லி காசு பைசா. வாங்கிட்டாங்க. ஆமாம். ம். திறந்து விட்டு ஆஹ், இந்த வெல்வெட் துணியெல்லாம் கொடுத்தா அந்த ஆளுகளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் போயிருச்சு, போர்வை கிர்வை எல்லாம் போயிருச்சு. ம். ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் இந்த வெல்வெட்டை வச்சு தச்சுக்குங்கடான்னு சொல்லிட்டு அவங்க கையில் உட்காந்து தச்சிருவாங்கல்ல. ம். ம். கையில் தைச்சாதானே போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவ்வளோ ஏழைகள். ம். அப்படின்ட்டு அந்த வெல்வெட் துணியெல்லாம் தூக்கி இவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு போர்வைக்கு எல்லாம் கொடுத்துட்டாப்புல. ம். அப்போ அவங்க கோயிலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வர்றாங்க அந்த சொந்தக்காரங்க. ம். பார்த்தா இவங்க எல்லாம் கோயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, வெல்வெட்டு துணியெல்லாம் ட்ரெஸ்ஸாக தச்சு போட்டுக்கிட்டு. பெருசா போயிருச்சு. அடித்து விரட்டி விடுறாங்க இந்த ஆளை. ம். ம். கோச்சிக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. ம். இந்த ஆளுடைய தம்பி ஒரு ஆள் இருக்கான், வின்சென்ட். அவர் அவன் பேர் என்ன, அவன் பேர் மறந்து போச்சு எனக்கு. அவங்க ஒய்ஃப் தானே சார் இவரோட பெயிண்டிங் எல்லாம் சேல் பண்ணவங்க? அது பின்னாடி, ரொம்ப பின்னாடி அது. இல்ல. அந்த அந்த தம்பியாக இறந்து போயிடறான். ம். தம்பிலாம் இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஆளுடைய பெயிண்டிங்ஸை ஃபுல்லாக வீட்டில் அவங்க கொஞ்சம் பெயிண்டிங்ஸை வச்சுக்கிட்டு நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து வித்துடுறான் அந்த ஆளு. எப்படி விற்கலை, சாப்பாட்டுக்கு கொடுத்துட்றான். ம். சாப்பாட்டுக்கு, ட்ரிங்க்குக்கு, தங்குறதுக்கு வந்து பெயிண்டிங் செஞ்சு நீ வச்சிக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். அவங்களும் வந்து பெருசாக நினச்சி வாங்கலை. ம். சரி கூட என்ன செய்யறது, ஒன்றும் இல்லை, பெயிண்டிங் தான் இருக்கு. பெயிண்டிங் தான் இருக்குது, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்களே தவிர சரிம்மா ஸ்லோவாக ஃபார்மேஷன் ஆக்குறேன். ம். கலர்ஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம ஆயிலில் வர்றப்போ கொண்டாந்துக்கலாம். ஓகே சார். என்ன செய்கிறேன்னு தெரியுதாம்மா, டைமென்ஷன் கிரியேட் எனக்கு சொல்லுங்க. பண்ணுறதுக்காக நான் வந்து டைமென்ஷன் கேட்குறேன். சரியலிசம் இது எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா இன்னும் தெரியல. ஆ, அது இப்ப வந்துச்சுன்னா அந்த வரல. ஃப்ளாரே சர்லிசம் தானே சார்? ஆமாம், என்னமோ இருக்கு, ம். என்னமோ இருக்கு, ரியலிசம் கிடையாது இது. ம். பயங்கர இன்டெலெக்சுவலாக இருக்கா அப்படின்னா அது சொல்ல முடியாது. ம். ஆனால் டைமென்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒவ்வொன்றுக்கும் வருது. வருது. இப்போ இதுக்குள்ளே இருந்து நான் என்னமாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டு வரதா இருந்தால் கொண்டு வரலாம். ம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு ஆணி ஒன்று அடிக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு ஆணி ஒன்று அடிக்க போகிறேன். ம். ஏன் அப்படின்னு தெரியாது. பார்ப்போம், ஆணி மாதிரி வந்துச்சுன்னா ஆணின்னு சொல்லுவோம், வேற மாதிரி வந்துச்சுன்னா வேற என்னமாச்சும் சொல்லிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ம். அங்கேருந்து அதில் தான் நம்ம வந்து பெயிண்டிங் வந்து டெவலப் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்காக அதுலேருந்து ஷேடோ மாதிரி வந்துடுது. அப்புறம் டார்க் ஆக்குறது, லைட் ஆக்குறது அப்புறம் வச்சுக்கிடுவோம். இப்போ
இதுல இருந்து ஒரு நூல் ஒன்று கிளம்பி அப்படியே போகுது. நூலோ கயரோ என்னமாச்சும் ஒன்று கிளம்பி போகிற மாதிரி போடும். இது கிட்ட கிடக்கு. அப்போ பெருசாக இருக்குது. அப்படியே தின்னாகி போயிடுது. இப்போ இந்த பெருசாகி இடத்துல இப்போ இந்த இடத்துல இருக்குன்றப்ப அந்த அந்த ஷேடோ வந்து அப்படி வரும் இல்லையா, அங்கே இருக்கு. அப்போ அந்த அந்த ஷேடோ அந்த கலரை கொடுத்து அங்கே இருந்து அந்த ஷேடோ அப்படி வந்து போய் காண முடியும். இப்போ இந்த செடியோடைய ஷேடோ வேறு வரும் இல்லையா, தெரியுதாமா? அப்போ ஆக்சுவலாக வந்து சரியலிசம்ன்றது வந்து அப்போ என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட ரியலிசத்துல இருந்து கிளம்பி வந்த ஒரு தாட்டை நம்ம டெவலப் பண்ணிட்டு போறது தான் சரியலிசம். அதே மாதிரி ரியலிசத்துல இருந்து அதை பிச்சு விட்டோம்னா, டிஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். இப்போ இந்த தக்காளியோடைய ஷேடோ நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். அதை இப்போ சும்மா நான் வைக்கிறேன், இப்போதைக்கு வைக்கிறேன், என்ன ஆகுதுன்றது அப்புறம் பார்ப்போம். இன்னொரு விஷயம் தெரியும், தூரத்தில் போக போக ஷேடோ வந்து லைட் ஆகிட்டு போகுன்றது தெரியும். அப்போ அதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரியலிசமாக தெரியும் அதை பார்க்கறதுக்கு. இன்னும் கொஞ்சம் டார்க் லைட் வச்சோம் அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 3 டைமென்ஷன் ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. அழகா இருக்கு சார். இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு வச்சுக்கிறோம். இந்த கிராக் வந்து இப்படி இருக்கு அப்படின்றது வந்து நான் வந்து கெஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது, என்ன செய்யலாம் அப்படின்னா உடனே ரெஃபரன்ஸ்க்கு போயிடணும். அந்த கிராக் எப்படி இருக்குன்ற ரெஃபரன்ஸ்ல போய் கண்டுபிடிச்சு அதை ரியலிஸ்டிக்காக கொண்டாந்துடுறது. அந்த ரியலிசத்தில் என்னமாச்சும் ஒரு 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 வியர்ட்னஸ் ஒன்று கொண்டு வர்றது. அப்படிதான் சரியலிசம் டெவலப் பண்ணிட்டு போகிறோம். இப்போ ஆயிலில் வர்றப்ப இதெல்லாம் டார்க் எல்லாம் கொண்டு வர்றப்ப இங்கே லைட் எல்லாம் கொண்டு வரலாம். அப்போ இன்னும் ரியலிசத்தோடைய ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். என்ன 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 சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம் மாதிரி கொண்டாந்துக்குருவோம். நான் இதை மாத்திரம் தான் செய்ய போகிறேன், இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டாந்துக்கலாம். இப்போ கொண்டாட வேண்டாம், செஞ்சு பார்ப்போம். இப்போ எனக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும். ஓகே, இதை வந்து இப்படி தான் கொண்டு போகிறோம், அதை இப்படி தான் கொண்டு போகிறோம் அப்படின்றது எனக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும். இப்போ
நான் எதுவுமே செய்யலைன்றது தெரியுது இல்லையா? அது எதுவுமே பெருசாக பிளான் பண்ணிலாம் ஒன்றும் செய்யலை. எஸ் சார். இப்போ இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? இந்த இடத்துல தண்ணி ட்ராப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? இல்லை இல்லையா? இல்ல. சும்மா வச்சேதான். ம். ஆ, ஆ. தண்ணி ட்ராப்பு வேற எதுக்கோ கதைக்காக சொல்ல வந்தது. ம். இதை இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே உள்ள வந்துருச்சு. சார் ஒரே நிமிஷம் சார், தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். இப்போ இப்போ நான் வந்து எனக்கு இந்த இந்த இதுக்கு நான் முன்னாடி செஞ்சுருக்கேன் இது. இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் அந்த ரியலிசம் வரும் போல தோணுது எனக்கு. ஓகே சார். அப்போ நான் இப்போதைக்கு அதை வச்சு விட்டுறேன். சார் இப்போ இப்படிதான் அந்த ஷேடோ போகும். டிராப்ஸுக்கு கலர் வந்து நீங்க பர்ன்சீனாவும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி ஷேடோ கொடுத்துட்டீங்க, ஆமாம் கரெக்ட்டுங்களா சார்? ஆமாம் ஆமாம். ஏன்னா பர்ன்சீனா அந்த இடத்துல மட்டும். ப்ளூ இருக்கு, அந்த இடத்துல ப்ளூ இருக்கு, வால்ல ப்ளூ இருக்கு. இப்போ டிராப்ஸ்லயும் ரிஃப்ளெக்ஷன் லைட்டை நீங்க காட்டியிருக்கீங்க, ஹைலைட் காட்டியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட் வரும். ஓகே. ரிஃப்ளெக்டட் லைட் வரும், டிரான்ஸ்பரன்சினால ஒரு லைட் ஒன்று வரும். ஓகே. நிறைய அதில் நிறைய வேலை பார்க்க வேண்டி வரும் ம். தண்ணியில். அப்போ இப்போ என்ன அது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இதை பார்த்துட்டு நான் ஒன்றுமே செய்யலை. நம்ம இது வந்து பெருசாக பிளான் பண்ணி செய்யலைன்றது நம்ம ரெண்டு பேருக்கு மாத்திரம் தெரியும். எஸ் சார். இதை வந்து யாராச்சும் ஒரு ஆர்ட் கிரிட்டிக்கிட்ட கொண்டு போய் காட்டணும்னா யாருன்னு கேட்பேன். இது யார் செஞ்சது? ரஞ்சித் செஞ்சது. ம். ரஞ்சித் செஞ்சது வந்து கன்றாவியா இருக்குன்னு சொல்லி சொன்னால் அடிப்பாங்க. அட்லீஸ்ட் யாராச்சும் வச்சு அடிக்க விடுவான் அந்த ஆளு. ஆ. அதனால ஐயோ பயங்கரமாக இருக்குது இந்த ஆள் செஞ்சது, என்ன எப்படி இப்படி ஒரு கான்செப்டை அந்த ஆள் யோசிச்சான்னு சொல்லிட்டு தெரியல. ம். அநேகமாக அந்த பாகிஸ்தான் வந்து இது நடந்ததை ஒட்டி இவருக்கு வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்படி என்னமாச்சும் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. எங்கிட்ட வந்து கேட்பாங்க. ம். அப்போ அந்த கேலரியில் நான் வந்து யார்கிட்டயாச்சும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆ. அப்போ அப்படி இல்லாட்டி என்னை பற்றி எழுதவே மாட்டாங்க. ம். அப்போ கேலரியில் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த கேலரிக்காரன் சொல்லுவான் வந்து மாதிரி அப்படி எழுதியிருக்கான் அந்த ஆள். ம். இப்போ உங்ககிட்ட வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க பத்திரிக்கைக்காரங்க, நீ வந்து ஆமான்னு சொல்லிடுறான். ம். நான் வந்து ஆமான்றேன். இல்லை அந்த பாகிஸ்தான் இது இல்லை எனக்கு நான் அதை அது அது ஆமான்னு நான் மொத்தம் சொல்ல மாட்டேன். ஆ. நான் என்ன சொல்லுவேன் மாதிரி, ஏன்னா ஆர்டிஸ்டியா நான் பேசுற மாட்டேன், ஒன்லி டிராயிங். ஒன்லி டிராயிங் தான். நான் வந்து அப்புறம் எனக்கு ஆர்ட்டில் தான் எனக்கு வந்து சொல்ல தெரியும், ம். அதான் சொல்லியிருக்கேன். அதனால அதையே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ம். ஆனால் அதுலயே ஆனால் எல்லாம். ஆமாம், ஆனால் கதை ஒன்று சொல்லணுமே, ஆ. என்னமாச்சும் ஒன்று சொல்லுவேன். அவங்க அந்த பாகிஸ்தானில் அவங்க செஞ்சது வந்து ரொம்ப ஒரு ஒரு மனசுக்கு கொடுமையான ஒரு காரியம். ம். பங்களாதேஷில் அப்படி நடந்தது அப்படின்னு எனக்கு ஒன்று இல்லை, அப்படி தான் நடக்குதுன்றேன். ஆனால் இவ்வளவு திறமையாக வந்து ஒர்க் இருக்கணும், அது பேசுற அளவுக்கு நம்ம வேலை இருக்கிறோம். வேலை இருக்கணும். வேலை இருந்துச்சுன்னா நம்மளை பற்றி பேசுனா அர்த்தமாக இருக்கும். கரெக்ட். இப்போ இதுக்கு வந்து லைட் அண்ட் ஷேட் வைக்க ஆரம்பிக்கிறேன். ம். வச்சு பார்க்குறேன். லைட் அண்ட் ஷேடெல்லாம் நான் வந்து அப்புறம் இதை வச்சு தான் வைக்க போகிறேன், ஆயிலை வச்சு தான் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோமே நம்ம. ம். ம். சரி, அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இதை எப்படி கொண்டு வருவோம், கீழே கொண்டு போவோமா மேலே கொண்டு போவோமான்னு பார்க்க. ஓகே, கீழே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு நான் அப்படி வைக்கிறேன் ஷேடோ. ம். இதுல இருந்து ஒரு ட்ராப் ஒரு வேளை வரலாம். ம்.
ஈஸியாக அதை செஞ்சு விட்டுறலாம்னு வச்சுக்கிறோம். ம் கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் அதை. இல்லை என்னெல்லாம் நான் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி தந்தேன் நான் அந்த காலத்தில், ம். அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்க? அந்த ஸ்டேஜில் வந்து எப்பயுமே கான்சன்ட்ரேஷன்றது வந்துமா, கான்சன்ட்ரேஷன்ற வேர்டுக்கு மீனிங்கே ஒரே ஒரு விஷயத்து மேலே ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கிறது தான். ம். இப்போ கிரியேட்டிவ், அதாவது அவுட் அண்ட் அவுட் கிரியேட்டிவிட்டி, ம். சும்மா நம்ம நம்ம இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு போக ஆரம்பிச்சாச்சுன்னா கஷ்டப்பாடுபட்டு ரியலிசம் செய்யறதுக்கு மனசு வராது. ரியலிசம் ரியலிசம் செய்யறது தான் கஷ்டம். என்னம்மா? ரியலிசம் தான் கஷ்டம் என்ன சார்? ஆமாம், ரியலிசம் தான் கஷ்டம். ரியலிசம் வந்து டோட்டல் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், ஒரு சின்சியாரிட்டி ஒன்று இருக்கணும்ல. இப்போ நான் வந்து இதை அப்படியே டெடிகேஷன். தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கேன், இல்லைன்னு நான் சொல்லலை. லேசாக அப்படியே வச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் டார்க், இந்த இடத்துல கொஞ்சம் லைட் வச்சுட்டு நான் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து அதில் எக்ஸ்பர்ட், இந்த வேலையில் நான் எக்ஸ்பர்ட். இந்த லைட் அண்ட் ஷேடோ இதை லைட் அண்ட் ஷேடோ அதுக்கெல்லாம் கொடுக்கறதுல நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால அப்படியே வச்சு நான் லேசாக அப்படியே கலர் அப்படி எப்படின்னு வச்சுட்டு போயிட்டு இருந்தாலுமே அது எஃபெக்டிவாக இருக்கு. இப்போ ஒன்று நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எப்பயுமே வந்து ஒரு பிரமாதமாக ஒரு காரியம், நல்ல உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஆனால் மொராலிட்டி பார்க்கறது அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் அது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பேரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டான். இன்னைக்கு வரைக்கும் நித்யானந்தாக்கு சப்போர்ட் இருக்கே. ரொம்ப அதிகமாயிருச்சு சார் இப்ப. ஆமா, பயங்கரமா இருக்கு. அது அதுவும் அதுவும் அந்த ரஞ்சிதான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் அவ வந்து மாயி அப்படின்றாங்க அவளை. மாயி அப்படின்னா என்னன்னா தாய்மையோடைய உச்சம். எல்லாருக்கும் தெரியும் அவ யாருன்னு, தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல. அதை எப்படி பிலீவ் பண்றாங்கன்றதா ஆச்சரியமா இருக்கு சார். எல்லாருக்கும் தெரியுது இவ்வளவு பெரிய தவறுகள் நடந்திருக்குன்றது, அதையும் தாண்டி அந்த காலம் அதை மாத்திருக்கு. எஸ்வி சேகர்னு ஒரு ஆள் இருக்கான்ல, நாள் புத்தாரி. எஸ்வி சேகர்னா நிறைய மீட்டிங்ஸ்ல நாங்களும் ஒன்னா இருந்திருக்கோம், எக்ஸிபிஷன்ஸ் இனாகிரேட் பண்றது அப்படியெல்லாம் இருக்கிறப்ப நாங்க நிறைய இடங்கள்ல ஒன்னா இருந்திருக்கோம். சரி, இப்ப லீவுக்கு ப்ரௌன் யூஸ் பண்றீங்களா? அந்த ப்ளூ ப்ரௌன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு ப்ளூயிஷ் ப்ரௌன் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது எல்லா இடத்துலையும் அந்த கலர் ஒத்து போகும். ஓகே சார். அதனால அந்த ப்ளூயிஷ் ப்ரௌன், ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வந்து மேலே வந்து ஆயில் வைக்க போகிறோம், அப்போ வந்து கலரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். நான் வந்து டைமென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். டைமென்ஷன் வந்து சரியா வந்துருச்சுன்னா இதுக்கு வேல்யூ கிடைச்சிடும் அப்படின்னு வந்துடும். ஓ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ அது பேசிட்டு இருந்தோமே. அப்போ கன்றாவியா நீங்கள் வரைய ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது சரியலிசமோ அப்ட்ராக்ட் ஆர்ட்டோ இவன் மாதிரியோ வின்சென்ட் வேன் காக் மாதிரியோ வரைய ஆரம்பிச்சிங்கன்னா சில சில வரைய தெரியாத ஆட்கள் வந்து இப்போ அந்த அந்த மாதிரி பெயிண்டிங் தான் ஈஸியாக விற்க முடியும். அது ஜாஸ்தி புத்திசாலித்தனம் இல்லாட்டி தான் விற்க முடியும்.
அப்போ அந்த இவங்க வந்து ஆர்ட் கேலரிஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ம். உங்களுக்கு படம் வரைகிற நாலேஜே இல்லாமல் போயிடும். கஷ்டப்பாடுபட்டு படம் வரைய சொல்லி தந்துக்கிட்டு இருக்கும்போது ம். அப்படியே அழிஞ்சு போயிடும் அது. ஒரு வெறுப்பு தட்டிடும் என்ன சார்? இல்லை, அதாவது ஒரு காசை சுண்டி விட்டா ம். அப்படியே காசை சுண்டி விடுறான் மேலே. ம். சுண்டி விட்டா கீழே அப்படி வந்துகிட்டு இருக்கும்போதே 6ஆ பிரியுது 8ஆ பிரியுது அப்படின்னா ம். என்னத்துக்கு கஷ்டப்பாடுபட்டு வேலை பார்க்கணுன்றேன் நான். கரெக்ட். இப்போ மூட்டை சம்பந்தி ஏன் சம்பாதிக்கணும்? அப்படி ஆயிடுது அங்கே. கரெக்ட் சார். நான் பாட்டு கலரை தூக்கி அப்படி இப்படின்னு பிசுக்கி விட்டேன்னா எனக்கு வந்து 1000 ரூபா தர்றான், கேன்வாஸ் அவனே கொடுத்துட்றான். யாரோ கூப்பிட்டுருக்காங்க, வேலை மனக்கிட்ட கூப்பிட்டுருக்காங்க. சார் டைம் ஆயிடுச்சு சார், உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு சார் டைம். ஆமாம்மா, ரகுன்னு யாரோ கூப்பிட்டுட்டு இருக்காங்க, தெரியல, பார்க்குறேன். சார் நம்ம நீங்க பாருங்க சார். ஓகேம்மா, ஓகேம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, பார்க்கலாம். தேங்க்யூ சார். சரி, இது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பார்க்குறியாம்மா நீ? ஆமா சார், நான் இது வரைக்கும் முடிச்சு வச்சிடறேன் டியூஸ்டே. இந்த ஸ்டேஜ் வரைக்கும். ஓகே சார், தேங்க்யூ நீ சார். நல்லாதாம்மா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகா இருக்கு சார். சார் பைத்தியக்காரன் போட்டோ மட்டும் அனுப்புறீங்களா சார்? அனுப்புகிறேம்மா, உடனே அனுப்புகிறேம்மா நான். தேங்க்யூ சார். நீங்க கால் பாருங்க சார். ஆமாம், ஓகேம்மா, ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ.